வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். தேங்காய் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த மட்டன் குழம்பு சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பிரமாதமாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த மட்டன் குழம்புக்காக 1 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 6 பல் பூண்டு, 2 இன்ச் நீளத்துக்கு 3 துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்செடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் அளவுக்கு 4 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரியையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, மீடியம் சைஸில் 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். இதை போட்டுக்கலாம். வெங்காயத்தோட அளவு 250 கிராம். ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மல்லித்தலை எல்லாத்தையும் அரைச்சிருந்தோம். அதை ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் தக்காளியையும் முந்திரியையும் அரைச்சி வச்சுருந்தோம். இதை ஊற்றிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த 1 கிலோ மட்டனை போட்டுடலாம். மட்டனை சேர்த்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிற, பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். அதிகப்படியான தீயில 1 விசிலும், குறைஞ்ச தீயில 2 விசில் விட்டு எடுத்தாலே மட்டன் நல்லா வெந்துடும். 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். 1 கப் தண்ணி தான் ஊற்றிருந்தோம். ஆனால் மட்டன்லேருந்தே தண்ணி விட்டதால் குழம்பு நிறையா இருக்குது. அதிகப்படியான தீயில 1 விசிலும், குறைஞ்ச தீயில 2 விசிலும் விட்டதால் மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி மிருதுவாக வெந்திருக்கு. இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் தாபா ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த மட்டன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.